குட் ஈவினிங். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம கிச்சனுக்காக புதுசாக ஒரு கபோர்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. புது கபோர்ட் வந்தனால பழைய கபோர்ட்குள்ளே இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து புது கபோர்டில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அதை அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நேற்றுக்கு. திருப்பி காலையிலையும் அந்த பழைய கபோர்டு ஃபுல்லாக அது பிளாஸ்டிக்குங்கிறனால ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வெயிலில் நல்லா காய வச்சு கொண்டு வச்சுருக்கிறேன். அதை இன்னும் அசம்பிள் பண்ணலை, அப்படியே தான் கிச்சனில் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க நினைக்கலாம், அதான் ஏற்கனவே கபோர்டு இருந்துச்சுல, அப்போ இதுக்கு தேவையில்லாமல் புதுசாக கபோர்டு வாங்கினாங்க அப்படின்னு. என்னோட பழைய வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே தான் நான் ஓடிஜி வச்சுருந்தேன். அது பிளாஸ்டிக் அப்படிங்கிறனால ஓடிஜியை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் இந்த உட்டன் கபோர்ட் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஓடிஜியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னோட கிச்சனில் ஷெல்ஃபெல்லாம் ஜாஸ்தி கிடையாது. அதனால் இது மாதிரி வச்சா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பழைய கபோர்டை ஜஸ்ட் வாஷ் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கிறேன். நைட்டு தான் உட்காந்து இதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணணும். இதில் 3 ரேக் இருக்குது. 2 ரேக்கில் துணி வச்சுட்டு ஒரு ரேக்கில் பழைய மாதிரியே வெங்காயமும் தேங்காயும் அரேஞ்ச் பண்ணிடலாம் நான் ஐடியா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.